ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, மற்ற காய்கறிகள் வெட்டுறது எந்த கத்தியை வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் தக்காளி கட் பண்ணும்போது மட்டும் எந்த மாதிரி கத்தி ஷார்ப்பாக உள்ளதாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தக்காளி ஸ்லைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டலாம். நீங்கள் மோல்டாக உள்ள கத்தியை பயன்படுத்துகிறீங்கனாக்கா அது தக்காளி அந்தளவுக்கு நம்மளுக்கு நைஸாக வராது. இந்த கத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் பாதி பாதியாக நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையானதை கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வச்சுருப்போம். இப்படியே வச்சுருக்கும்போது கண்டிப்பாக அது அழுகிடும். இதுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஐடியா பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு அதில் தேய்ச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலுமே அது கெட்டு போகாது. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இதே மாதிரி சுரைக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக அழுகக்கூடிய பொருள். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செஞ்சு வைக்கிறதுனால கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலேயே நாம் வச்சு பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு தான். இஞ்சி நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பூண்டு சமமாக எடுத்து எப்போதும் அரைக்கிறது நல்லாயிருக்கும். அது கூட நாம் ஒரு முக்கியமான பொருள் கலந்து அரைச்சி வச்சோன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஸ்பூனை வச்சு அடிக்கடி எடுக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வாடை வரும். அந்த வாடை எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி அரைச்சி வைக்கிறோமோ அதே கலரோட அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக நீங்கள் உங்கள் இஞ்சி பூண்டு விழுது எந்த அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்து அரைச்சிடுங்க. இப்படி நாம் அரைச்சி வைக்கும்போது இஞ்சி பூண்டு நீங்கள் என்றைக்கு அரைச்சி வச்சாலும் அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. நான் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்படி எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இது இன்றைக்கி நான் கம்மியாக அரைக்கிறேன். நான் எப்போதுமே கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுப்பேன். 1 மாதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சி வச்சுருவேன். அதனால் அதே பாட்டில் தான் நான் பயன்படுத்துகிறேன். சின்ன பாட்டில், வேறு பாட்டில் நான் எதுவுமே மாற்ற மாட்டேன். இதே போல் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இதுக்குள்ளே ஸ்பூன் மட்டும் போட்டுறாதீங்க. அப்பப்போ குட்டி குட்டி ஸ்பூனாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் போட்டு அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது அது நாளடைவில் ஒரு மாதிரி நீத்து போயிடும். ஸ்பூனை அதுக்குள்ளே போடக்கூடாது. இப்படி செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து நான் இட்லி மாவு தான் எடுத்துருக்கிறேன். நான் பணியாரத்துக்குன்னு தனியாக நான் மாவு அரைக்கவே மாட்டேன். இட்லி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இட்லி மாவு, அரிசி மாவு 2 கை, உளுந்து மாவு 1 கை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நான் பணியாரம் செய்ய போகிறேன். நம்ம பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைச்சி கஷ்டப்பட தேவையே இல்லை. நம்ம இப்படி செஞ்சுனா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இப்படி தான் எப்போதுமே செஞ்சிட்ருப்பேன். ரொம்ப ருசியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால. இப்படி தான் வந்துச்சு. கையில் எடுக்கும்போதே பஞ்சு மாதிரி இருக்குது. பிச்சு பார்க்கும்போது அப்படியே நொங்கு சொலை மாதிரி வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவரைச்சி கஷ்டப்படாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் காலையில் நான் வச்ச குருமா சாயந்தரமாக இப்போ நைட்டுக்கு நான் இட்லி செய்கிறேன். இட்லி தட்டுக்குள்ளே நாம் இந்த குருமாவை வச்சு சூடு பண்ண போகிறோம். எந்த ஒரு சூடு பண்ணுற பொருளாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் இந்த மாதிரி தண்ணி வச்சு டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணும்போது நம்ம எப்போ செஞ்சோமோ அதே டேஸ்ட்டு இருக்கும்.
நம்ம இந்த குருமாவை வந்து தனியாக சூடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக அது வந்து வீணாயிடும். அது ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும். இப்படி நாம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் காலையில் வச்ச டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. நான் எப்போதுமே இப்படி தான் செய்வேன். பாயாசம் இது மாதிரி ஒரு சில பொருட்களை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு துளி கூட மாறாது. இப்போ அது சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் வெளியில் எடுக்கணும். அதே போல் வாரத்தில் ஒரு முறையாவது ரேஷன் அரிசியை பயன்படுத்துங்க. இப்போ நான் வந்து ரேஷன் அரிசி தான் இட்லிக்கு போட்டிருக்கேன். எந்த வாடையுமே வராது. உப்பு போட்டு நல்லா அரிசியை அலசிட்டு அரைச்சி வச்சோன்னாக்க இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், காலையில் நான் எப்படி குருமா வச்சேனோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனாக்கா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.